Hi friends, வணக்கம். Welcome back to தமிழ் மித்ரன். தென்னிந்தியாவுடைய மிக முக்கியமான இயக்குனர் அப்படிங்கிற அந்தஸ்திலிருந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான இடத்தை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கிற எஸ் ராஜமௌலியுடைய அடுத்த பட சேட்டலைட் ரைட்ஸ் படத்துடைய செகண்ட் ஷெட்யூல் கூட முடிவடையாத நிலையில் 132 கோடிக்கு பேசி முடிக்கப்பட்டிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து 18 வருடங்களில் 11 வெற்றி படங்களை டைரக்ஷன் பண்ணி சாதனை படைச்சிருக்கிற இயக்குனர் எஸ் ராஜமௌலி தன்னுடைய 12வது படமாக RRR படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு வராரு. இந்த டைட்டில் கூட தற்காலிகமானது தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஜூனியர் என்டிஆரும் ராம் சரணும் ஹீரோக்களாக கமிட் பண்ணப்பட்ட இந்த படத்துடைய ஹீரோயின்கள் யார் அப்படிங்கிறது கூட இன்னும் முடிவு செய்யப்படலை. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நவம்பர் மாதம் தொடங்கப்பட்டு தொடர்ந்து 10 நாட்கள் மட்டுமே நடந்துச்சு. தற்போது 2வது ஷெட்யூல் 21ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை எப்போ முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது பற்றி எந்த தகவலும் கிடையாது. ஆனால் பாகுபலி படத்துடைய வெற்றி இந்த படத்துடைய தயாரிப்பாளரை எத்தனை வருடங்கள் வேணால் காத்திருக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்கு. படத்துடைய அறிவிப்பு வெளியிடப்பட்ட நாளிலிருந்தே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகிருக்கு. சுமார் 300லிருந்து 350 கோடிக்குள்ள இந்த படத்தை உருவாக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை டோலிவுட்டுடைய முன்னணி சேனல் ஒன்று 132 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. சுமார் 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய 2.0 படத்தின் சேட்டலைட் ரைட்ஸை ஜி நெட்வொர்க் 110 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. தற்போது இந்த சாதனையை ராஜமௌலியுடைய RRR படம் முறியடிச்சிருக்கு.